friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான plum cake ரெசிபி. இதுல நம்ம எந்த ஆல்கஹாலும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஆல்கஹால் இல்லாம ஜூஸஸும் எதுவும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்லாம வெறும் தண்ணியில தான் நம்ம வந்துட்டு சோக் பண்ணி செய்ய போறோம். வேக வச்சு செய்ய போறோம் ஆக்சுவலா. plum cake வந்து கிறிஸ்மஸ்க்கு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்ப வேணா செஞ்சு சாப்பிடலாம். செம்ம சூப்பரா வரும். இது நம்ம வீட்ல செஞ்சாலே பாருங்க, நல்ல ஃப்ளஃபியா சூப்பரான ஒரு plum cake. உள்ள ஃபுல்லா நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்டியான இந்த plum cake எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்துட்டு கேரமலைஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே இதாக விடலாம், மெல்ட் ஆக விடலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் plum கேக்கை, குட்டி plum கேக். அதனால நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்றீங்கன்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு நம்மளோட சர்க்கரை. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ நம்மளோட கேரமல் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியில ஒரு 25 கிராம் பட்டர் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு சால்டட் பட்டர் தான் நான் எடுக்கிறேன். அதனால நான் இதில் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு வேளை நார்மல் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்துட்டு சேர்த்திக்கலாம் நம்ம ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணும்போது. இது வந்து 25 கிராம் பட்டர். நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது கூட ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1/4 கப் சர்க்கரை, அதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை. இந்த சர்க்கரையும் இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, துருவின இஞ்சி. இந்த இஞ்சிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சுக்கு பொடி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. இப்போ என்கிட்ட சுக்கு இல்லாதனால தான் இஞ்சியை துருவி இதுக்குள்ளே போட்டேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக, இது வந்து பேரிச்சம்பழம், ஒரு 2 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி விதைய நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்திடுங்க. இது வந்து ட்ரைடு செரி பழம், அதையும் சேர்த்திடலாம் அதில். இது வந்துட்டு பட்டை கிராம்பு ரெண்டும் சேர்த்து பொடி பண்ண பொடி. இது ரெண்டும் சேர்ந்து 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துறேன். இப்போ இது வந்துட்டு ஜாதிக்காய். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே கொஞ்சமாக துருவி சேர்த்த போகிறோம். கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய். பாருங்க, இந்த அளவுக்கு நான் துருவி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடவே நான் வந்துட்டு காஞ்ச திராட்சை, இது வந்துட்டு வெள்ளை திராட்சை, இது வந்துட்டு கருப்பு திராட்சை, ரெண்டும் சேர்த்திடலாம். உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்க சேர்த்தலாம். கிரான்பெரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும், ப்ளூபெரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரைடு ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நீங்க அதையும் கூட சேர்த்தலாம் தேவையான அளவுக்கு. இது கூடவே நான் வந்துட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்திடலாம். ரெண்டும் சேர்ந்து 1/4 கப்ல பாதி அளவு இருக்கும். அதையும் இதுல சேர்த்திடலாம். இப்போ இது ஆறட்டும், ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ இந்த மைதா மாவோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சலிச்சுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில எதுலையாவது போட்டு சலிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சலிச்சுக்கலாம். இது மாதிரி கட்டிகள் இல்லாம எல்லாத்தையும் சலிச்சாச்சு. ஒரு முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுல்ல உடச்சு ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு லேசா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லேசா வந்துட்டு இதை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை கூடவே ஃபியூ டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 டிராப்ஸ் சேர்த்துனா போதும். ஏன் plum கேக் அதுக்கே உண்டான ஒரு தனியான ஃப்ளேவர்ல இருக்கும். சும்மா கொஞ்சமா இந்த முட்டையோட ஃப்ளேவர் அந்த கேக்ல வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் ஒரு 3 டிராப்ஸ் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்தி பீட் பண்ணிடுங்க. இதோட இந்த அளவுக்கு பீட் பண்ணா போதும். இது இருக்கட்டும். நம்ம வேக வச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிச்சு. இது வந்துட்டு நல்லா ஆறி இருக்கணும். சுட சுடக்கு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேரமல் சாஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்திடலாம். அதுல கூடவே கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமா சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துறேன். இது மாதிரி ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சோட ஜஸ்ட் இதுக்கு நம்ம துருவி போட போறோம். இப்போ இதை மாதிரி துருவிக்கலாம். இதோட ஒயிட் பார்ட் வந்துட்டு வெளில வரக்கூடாது. ஒயிட் பார்ட் வரைக்கும் வரைக்கும் திருவக்கூடாது. ஒயிட் பார்ட் கசக்கும். இது மாதிரி லைட்டா துருவுங்க. பாருங்க வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும் நமக்கு. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை ஆட் பண்றோம். இதையும் சேர்த்திக்கலாம்.
இது கூடவே இந்த முட்டையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம அடிச்சு வச்சிருக்கிற இந்த முட்டையும் வெனிலா எசன்ஸும் சேர்த்து அதையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கடையில நம்ம எந்த டின்ல வந்துட்டு செய்ய போறோமோ அதுல வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா தான் எடுத்திருக்கேன், டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா. இதுல வந்துட்டு நல்லா எண்ணெய் தடவி வச்சிடலாம். இதுக்குள்ள நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போடுறதுனால கீழே வந்துட்டு ஒட்டாம இருக்கும் கேக், அதுக்காக வேண்டி. பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்துட்டு கீழே வந்துட்டு மைதா டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு A4 ஷீட் இருந்துட்டா அதை நல்ல எண்ணெயில நல்லா எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதை உள்ள வச்சுக்கலாம். அதுவும் பட்டர் ஷீட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். இதுக்கு மேலேயும் நம்ம நல்லா எண்ணெய் தடவி விட்டுலாம். பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் நம்மளோட டின் ரெடியா இருக்கு. இது ரெடியா இருக்கட்டும். இப்போ நம்ம சளிச்சு வச்சிருக்கிற இந்த மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் குக்கிங் சோடா போட்டு சளிச்சு வச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல இந்த வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு ரஃபா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அழுங்காம இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை பேட்டர் ரொம்ப திக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளோட கேக் பேட்டரை. இந்த கேக் டின் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதுல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எதுல போடுறீங்களோ அதுல முக்கால் அளவு தான் இருக்கணும் இந்த பேட்டர். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா மேல பொங்கி வழிஞ்சிரும். அதனால இந்த அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதை லைட்டா அப்படி டேப் பண்ணிடலாம். வாட்டி ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில போயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேன்ல கீழே எதுவுமே போடல, வெறும் பேன் வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் பேட்டர், இந்த கேக் டின்னை தூக்கி உள்ள வச்சிடலாம். இப்போ இது லோ ஃப்ளேம்ல கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 40 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. இப்போ இது வேகட்டும், பேக் ஆகட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், வெந்துருச்சு. நான் செக் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு, நல்லா பபிள்ஸ் எல்லாம் பபிளா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சு. இது மாதிரி ஒரு கத்தியை சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். சென்டர்ல வெந்திருந்ததுன்னா எல்லா பக்கமும் வெந்திருக்கும். பாருங்க கத்தி வந்துட்டு கிளீனா வெளில வருது, வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு டிமோல்ட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு இந்த கேக்கை. இப்போ வந்துட்டு என்ன செய்யலாம்னா சைட்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுலாம். இதை வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணிடலாம் ஒரு பிளேட்ல. இந்த செம்ம வாசனையா இருக்குது. அந்த ஆரஞ்சோட ஸ்மெல் அப்படி வருது. இதுல செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளம் கேக். இந்த சைஸ் பிளம் கேக்கே வந்துட்டு நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ருபீஸ் அளவுக்கு போட்டிருப்பாங்க. நம்ம வீட்லயே சூப்பரா செய்யலாம். இந்த மாதிரி சூப்பரான பிளம் கேக் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்ட்டு. டர்ன் பண்ணிடலாம். ஃபுல்லா ஒரு வாயிலையும் ஒரு பைட்லயும் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சூப்பரான பிளம் கேக்கை நம்ம வந்துட்டு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க செம்ம சூப்பரா உள்ள ஃபுல்லா நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம சாஃப்டான சூப்பரான கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிளம் கேக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேக் இது. கிறிஸ்மஸ்க்கு தான் சாப்பிடணும்னு இல்லை, எப்போ வேணா நம்ம இந்த கேக் செஞ்சு சாப்பிடலாம். இந்த சூப்பரான பிளம் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.